அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஐப்பசி பௌர்ணமியில் நடக்கக்கூடிய அன்னாபிஷேகம், சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அன்னாபிஷேகத்தை பற்றியும், அதை ஏன் பார்க்கணும், அதை பார்த்தா நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்றத பற்றியும், சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்ற பழமொழி ஏன் வந்துச்சு, அதுக்கும் இந்த அன்னாபிஷேகத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோறு கண்ட இடம் சொர்க்கம், இந்த பழமொழியை பலர் கேலியாக சொல்ல நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இது சோறு கண்ட இடம் சொர்க்கம் இல்லைங்க, சோறு கண்டால் சொர்க்கம். நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச பழமொழிகள், அப்புறம் சொல் வழக்குகள், இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி திரித்து வேறு அர்த்தங்களோடு பயன்படுத்திட்டு வரோம். அதில் ஒன்று தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம். சோறு எங்கே கிடைக்குதோ அங்கேயே தங்கிடுறவங்கள தான் கிண்டலாக சொல்லுவாங்க, சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு இருந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் உண்மையில் இது சோறு கண்டால் சொர்க்கம்ங்கிறதே இந்த பழமொழியோட சரியான வாக்கியம். ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு சிவலிங்கத்துக்கு எல்லா கோவில்லையுமே அன்னாபிஷேகம் நடக்கும். அதில் உள்ள ஒவ்வொரு பருக்கையுமே ஒவ்வொரு சிவலிங்கமாக கருதப்படுறதான் ஐதீகங்க. அதனால் அன்னைக்கு நம்ம அந்த அன்னாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு சிவலிங்க தரிசனம் செஞ்சோம்னா கோடி சிவலிங்கத்தை நம்ம ஒன்றா தரிசனம் செஞ்சதுக்கான பலன் அன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கும். அதோட அன்னாபிஷேக தரிசனத்தை பார்க்குறவங்களுக்கு மோட்சம், அதாவது பிறப்பில்லாத நிலை கிடைக்கும் அப்படின்றதும் ஐதீகம். இதைத்தான் நம்ம முன்னோர்கள் சோறு கண்டால் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. உங்களால் முடிஞ்சால் வர்ற 15ஆம் தேதி ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் ஊரில் இருக்கிற சிவபெருமான் கோவிலுக்கு போய் இந்த அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்யுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.